இந்த கொஸ்டினை பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன் இருக்கிற பாருங்க. ஒரு குடிமக்கள் விரும்பினால் தனக்கான அடிப்படை உரிமைகளை தள்ளுபடி செய்து கொள்ள முடியும்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படி உரிமைகளை தள்ளுபடிலாம் செய்ய முடியாது யாராலையும். உச்சநீதிமன்றம் நினைத்தால் அடிப்படை உரிமையை இடைநிறுத்தம் செய்ய முடியும் கொடுத்துருக்காங்க. தப்பு. குடியரசுத் தலைவரால் தான் இடைநிறுத்தம் செய்ய முடியும். அதுவும் தப்பாக இருக்குது. ஒரு குடிமகன் தனக்கான அடிப்படை உரிமையை தள்ளுபடி செய்து கொள்ள முடியாது. கண்டிப்பாக எந்த உரிமையும் தள்ளுபடி செய்ய முடியாது. அவனுக்கான உரிமை கட்டாக கிடைக்கப்படும். நீதி புலனாய்வு அடித்தளம் அடிப்படை உரிமைகள் ஆகும். ஆனால் ஜுடிஷியல் ரிவ்யூ பொறுத்தவரை மிக முக்கியமானது என்ன கேட்டால் அடிப்படை உரிமைகள் சார்ந்தது தான். நம்ம ஸ்கூல் புக்கில் அந்த அடிப்படை உரிமைகளை பற்றியான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். அரசியலமைப்பில் காணப்படும் குடிமக்கள் ஆதார உரிமைகள் அடிப்படை உரிமைகள் எனப்படும். அவை சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படலாம். சரிங்களா? மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ள உரிமைகளும் அடிப்படை உரிமைகள் அடங்கும். அடிப்படை உரிமைகளும் நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன. சரிங்களா? இது அடிப்படை உரிமைகளுக்கும் மனித உரிமைகளுக்குள்ள வேறுபாடுகளை பற்றி குறிப்பிடப்பட்ட பகுதியில் அடிப்படை உரிமைகளுக்கான விளக்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா?